இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. புதுவை தவளக்குப்பத்தில் SP பழனிவேல் தலைமையில் போலீசார் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுவை தவளக்குப்பத்தில் திருக்கனூர், அரியாங்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரையாம்புத்தூர், நெட்டப்பாக்கம், திருபுவனை, தவளக்குப்பம் ஆகிய பகுதிகளின் காவலர்கள் குறைகேட்பு கூட்டம் SP பழனிவேல் தலைமையில் நடந்தது. இன்ஸ்பெக்டர்கள் பழனிவேல், ஜிந்தா கோதண்டராமன், குணசேகரன், மோகன்குமார் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் தங்களது குறைகளை கூறுகையில், தேர்தலில் 45 நாட்கள் அயராது உழைத்ததற்கு 13 நாட்களுக்கான சிறப்பு ஊதியம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் சீருடை வழங்காமல் உள்ளதாகவும் கூறினர். அவற்றை ஏற்றுக்கொண்டு SP பழனிவேல் அரசிடம் கூறி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்துவதில் தன்னுடைய விருப்பு வெறுப்பு ஏதும் கிடையாது என்று முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக துணை அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சிவகுமார் கூறுகையில், பிராந்திய இடஒதுக்கீடு புதுவை பிராந்தியத்து மாணவ மாணவிகளை எப்படியெல்லாம் பாதித்து அவர்கள் கஷ்டப்பட்டு படித்தும் அவர்கள் வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிந்து வருகிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக ஆதாரத்துடன் வெளியிட்டும் இதுவரை எந்தவிதமான நிவாரணமும் கிடைக்காமல் அதற்கு மாறாக தரக்குறைவான தாக்குதலில் பலர் ஈடுபடுவது வருத்தம் அளிப்பதாகவும், மேலும் காரைக்கால் மக்களோ காரைக்கால் மாணவர்களோ தமக்கு எதிரிகள் அல்ல என்றும், தான் கல்வி அமைச்சராக இருந்தபோது காரைக்கால் மாணவ மாணவிகளுக்கு தான் காரைக்காலில் முதலிடம் என்பதை நிலைநிறுத்தம் செய்ததாகவும், இச்சூழலில் புதுவை மாணவர்களை புதுவையில் ஓரம் கட்டுவது எவ்விதத்திலும் நியாயம் தர்மம் அல்ல என்றும், சட்டங்களின் அடிப்படையில் நடைபெறுகின்ற ஆட்சியில் மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் சிறப்பு ஒதுக்கீட்டை எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்பதை துணைநிலை ஆளுநர் தான் விளக்க வேண்டும் என்றும், தாங்கள் ஆதாரபூர்வமாகவும் ஆணித்தரமாகவும் எடுத்து வைக்கின்ற வாதங்களுக்கு நாகரிகமின்றி பலர் பேசுவது நியாயமற்றது. எனவே புதுவை பிராந்திய மாணவ மாணவிகளை சீரழித்துக் கொண்டிருக்கும் பிராந்திய இடஒதுக்கீட்டை அறவே ரத்து செய்யும்படி கேட்டுக்கொண்டதாக கூறினார். புதுவையில் பிரான்ஸ் பாராளுமன்றத்திற்கான 2ஆம் கட்ட தேர்தல் நடந்தது. இதனை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பிரான்ஸ் பாராளுமன்றத்திற்கு 2 கட்டமாக தேர்தல் நடக்கிறது. அதன்படி புதுவையில் முதல் கட்ட தேர்தல் கடந்த 3ஆம் தேதி நடந்தது. 2ஆம் கட்ட தேர்தல் பிரெஞ்சு தூதரகத்தில் 2 வாக்குச்சாவடிகளிலும், லிசா பிரான்சே பள்ளி, பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆகியவற்றில் தலா ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்தது. இதில் வாக்களிக்க தகுதியான புதுவை வாழ் பிரெஞ்சு மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது கடமை மற்றும் உரிமையை நிலைநாட்டி வாக்குப்பதிவு செய்தனர். மக்கள் நீண்ட வரிசையில் அமைதியான முறையில் காத்திருந்து வாக்குப்பதிவு செய்த போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. புதுவை TN பாளையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மணவெளி தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் உதவி தொகையினை முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம், மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் வழங்கினர். புதுவை மணவெளி தொகுதியில் உள்ள TN பாளையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 வீடுகள் எரிந்து சேதமடைந்தது. இத்தகவலை அறிந்த மணவெளி தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் ஆகியோர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி தலா 1000 ரூபாய் உதவித்தொகையும் போர்வை துண்டும் வழங்கினர். அப்போது மணவெளி வட்டார காங்கிரஸ் செயலாளர் சக்திவேல், கமல்தாஸ், முன்னாள் கவுன்சிலர் வீரச்செல்வம் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை ராஜீவ்காந்தி அரசு மற்றும் மகளிர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் மகப்பேறு காலத்தில் நேரிடும் நீரிழிவு நோய் பராமரிப்பு குறித்த தொடர் கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது.
புதுவை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் செவிலியர்களுக்கான தொடர் கல்வி கருத்தரங்கம் திட்ட இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் ஆதித்யா மிஸ்ரா கலந்து கொண்டு மகப்பேறு காலத்தில் நேரிடும் நீரிழிவு நோய், அதன் தன்மை, தீவிரம், பராமரிப்பு, அதனால் தாய்க்கும் சேய்க்கும் ஏற்படும் உபாதைகள், கட்டுப்படுத்தும் விதிமுறைகள் பற்றி விளக்கமாக பேசினார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனை கண்காணிப்பாளர், செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் செவிலிய மாணவிகள் பங்கேற்றனர். நிறைவில் செவிலியர் கண்காணிப்பாளர் மல்லிகா நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திட்ட இயக்குனர் தலைமையில் செவிலியர்கள் செய்திருந்தனர். புதுவை டிஎன் பாளையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆறுதல் கூறி உதவித்தொகையினை வழங்கினார். புதுவை மணவெளி தொகுதி டிஎன் பாளையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளருமான அனந்தராமன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி தலா 1000 ரூபாய் உதவித்தொகையினையும் மின்விசிறி, அடுப்பு, சமையல் பாத்திரம், வேட்டி சேலைகளையும் வழங்கினார். விபத்து குறித்து அவர் கூறுகையில், தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது மணவெளி அரியாங்குப்பம் பகுதியில் தீயணைப்பு நிலையம் அமைக்க வேண்டுகோள் விடுத்ததால் அதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் நிதி ஒதுக்காமல் இருந்தது. எனவே தற்பொழுதைய அரசு நிதி ஒதுக்கி தீயணைப்பு நிலையத்தை அமைத்தால் தீ விபத்திலிருந்து உடனடியாக பாதுகாக்கலாம் என்றும், காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் கடந்த ஓராண்டாக செயல்படாமல் உள்ளதால் இந்த ஓராண்டில் மட்டும் சுமார் 100 வீடுகள் எரிந்து சேதம் அடைந்துள்ளதாகவும், எனவே இலவச மனைப்பட்டா வழங்கி பிற்படுத்தப்பட்டோருக்கு 2 லட்சம், தாழ்த்தப்பட்டோருக்கு 4 லட்சம் என மானியம் வழங்கி குடிசை வீடுகளை கல்வீடுகளாக மாற்ற அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அப்போது தொகுதி செயலாளர் சேகர், ஆதி, காளியப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை முதலியார்பேட்டை இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடந்த ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழாவில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் மற்றும் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுவை முதலியார்பேட்டை இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் பொது செயலாளர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா தொகுதி தலைவர் கோபி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் தங்கமணி முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், மரக்கன்றுகள் மற்றும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கினர். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள், மகளிர் காங்கிரசார், காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் நாடு தழுவிய சிறை நிரப்பும் போராட்டம் ஏன் என்று விளக்கும் தெருமுனை பிரச்சாரம் இந்திரா காந்தி சிலை அருகே நடந்தது. புதுவை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க வலியுறுத்தியும், பெட்ரோல் விலை உயர்வை முற்றிலும் திரும்ப பெற கோரியும், யூக வணிகத்தை நீக்க கோரியும் வரும் 22ஆம் தேதி நாடு தழுவிய சிறை நிரப்பு போராட்டம் ஏன் என்பது குறித்த தெருமுனை பிரச்சாரம் உழவர்கரை, கதிர்காமம், தட்டாஞ்சாவடி தொகுதிகளில் நடந்தது. அதன்படி இந்திரா காந்தி சிலை அருகே நடந்த பிரச்சாரத்தை மாநில தலைவர் தாமோதர், இளைஞரணி தலைவர் சிவானந்தம் மற்றும் தொகுதி தலைவர்கள் முன்னிலையில் துவக்கி வைத்தார். இதில் முன்னாள் மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன், மாநில பொதுச் செயலாளர் அன்பு செல்வம், துணைத் தலைவர் தங்க விக்ரமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மண்குவியல் பரவி கிடப்பதால் விபத்து ஏற்படும் முன் அதனை போர்க்கால அடிப்படையில் நீக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை இந்திரா காந்தி சிலையிலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில், குறிப்பாக மூலக்குளம் பகுதியில் சாலையின் நடுவே தடுப்பு கட்டை போடப்பட்டு வருவதால் ஏற்கனவே வாகனம் செல்வதற்கு சிரமமான அந்த சாலையில் தற்பொழுது வாகனங்கள் கடந்து செல்வதே மிகுந்த சிரமமாக உள்ளது. இது மட்டுமன்றி தொலைத்தொடர்பு துறைக்காக கேபிள் புதைக்கும் பணியும் நடந்து வருவதால் பள்ளம் தோண்டப்பட்டு மணல், ஜல்லிகள் கொட்டப்பட்டு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்பட்டுள்ளது. மற்றும் கம்பன் நகரிலிருந்து மூலக்குளம் வரை சாலையின் இரு பக்கமும் மணல் பரவி கிடப்பதால் 2 சக்கர வாகனங்களில் செல்வோர் சறுக்கி விழும் அபாயம் உள்ளது. எனவே விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு நடப்பதற்கு முன் சாலையின் இருபுறமும் தேங்கியுள்ள மணலை போர்க்கால அடிப்படையில் அகற்றுவதற்கான நடவடிக்கையை பொதுப்பணித்துறையினர் மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் பேசஞ்சர் ரயில்கள் நாளை முதல் மீண்டும் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
விழுப்புரம் அருகே நடைபெற்று வரும் கூடுதல் அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகளால் பேசஞ்சர் ரயில் சேவை புதுவையில் நிறுத்தப்பட்டது. பணியின் காரணமாக சென்னையிலிருந்து திண்டிவனம் வரை கடந்த 3 நாட்களாக இயக்கப்பட்டு வந்த சென்னை புதுச்சேரி, திருப்பதி புதுச்சேரி பேசஞ்சர் ரயில்கள் நாளை முதல் வழக்கம்போல் இயங்கும் என்றும், பணியின் காரணமாக கால தாமதமாக விழுப்புரம் வந்தடைந்த பேசஞ்சர் ரயில்கள் நாளை முதல் வழக்கம்போல் இயங்கும். மேலும் கடந்த 4 நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த விழுப்புரம் மேல்மருவத்தூர் பேசஞ்சர் ரயில் 19ஆம் தேதி முதல் மீண்டும் இயங்கும். ஆனால் திட்டமிட்டபடி பணிகள் முடிவடையாவிட்டால் புதுவை மற்றும் விழுப்புரத்திலிருந்து இயக்கப்படும் 3 பேசஞ்சர் ரயில்கள் மீண்டும் நிறுத்தப்படலாம் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.